விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு ஜனவரி 2026 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கும் பொழுதே உங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து குழந்தைகள் வழியில் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய நல்ல தன்மையை 5ஆம் பாவகத்தை பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. கணவனுடைய அமைப்பில் சப்போர்ட் இல்லை, காதல் அமைப்புகளில் இல்லை, பார்ட்னர்னு பேருக்கு தாங்க இருக்காரு, எங்கங்க என்ன புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணை அமைப்புகளில் காதலோ சரி, திருமண அமைப்புகளே இருக்கும் 7ஆம் இடத்து சனியின் காரணமாக. ஆனாலும் லாபாதிபதி 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளில் குழந்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லி 5ஆம் பாவகத்தின் நல்ல தன்மையும் சிலருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவேன். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கணும்ல, அப்ப 5ஆம் இடத்தினுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தன்மையில வந்துடும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி அமைப்புகள் இருக்கும் பொழுது இந்த இடத்துல அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் பாவகமும் அதிகமாக வலுத்து இருக்கிறதுனால சிலருக்கு வீடு வாகன கடன்கள் உருவாகும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, அவரே 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சுபத்துவமா இருந்தா என்ன பண்ணுவாரு? கடன் கொடுப்பாரு, வீடு வாகன அமைப்பு. ஒரு சிலருக்கு தாயாரோடு கருத்து வேறுபாடுகள் வர்றதோ, ஒரு சிலருக்கு தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடு வர்றதோ, சில இடத்துல இந்த பாக பிரிவினை அமைப்பில் அம்மா அவங்களுக்கு கூட கொடுத்துட்டாங்க, இவருக்கு கூட கொடுத்துட்டாங்க, நான் மட்டும் பிள்ளை இல்லையான்னு கேட்குற மாதிரியான சில விஷயம்லாம் வரும். ஆனாலும் எதையும் சமாளிச்சிக்க முடியும். 4ஆம் அதிபதி வலுத்து 4ஆம் பாவகத்தை பார்க்குறாருன்றதுனால கிட்டத்தட்ட லாபாதிபதி 11, 12, 1, 2ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்புகளில் லாபாதிபதி 2ஆம் இடத்துல வரும்போது கூட தன வரவு எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். என்ன கொடுத்த இடத்துல வாக்கை காப்பாற்ற முடியாமல் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இப்படி இந்த நாளில் தந்துடுறேன்னு சொன்னாங்க, முடியல, இந்த நாளில் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னேன், வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எடுத்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியலன்ற மாதிரியான சில விஷயங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் கூட எண்டில் எதையும் சமாளிச்சிட்டங்க அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2026 கன்னிராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இருக்கும்.